சத்ரபதி சிவாஜி வரலாற்றுல மிகவும் இடம்பெற்ற ஒரு பெயர். நம்ம இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மன்னர். அவுரங்கசீப்புக்கு பல நேரங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தவர். அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கிறோம், சண்டைகள் பார்த்துருக்கிறோம், பல வரலாற்று நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப மும்பையில போன வருஷம் நம்ம நரேந்திர மோடிஜி அவங்க தான் திறந்து வச்சாங்க. அதாவது டிசம்பர் 4வது நாள் மும்பையில சத்ரபதி சிவாஜியோட சிலைய திறந்து வச்சிருக்கிறார். ஒரு வருஷம் கூட ஆகல, அதற்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த சிலை உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. இப்போ இதுல எத்தனை கோடி ஊழல் நடந்திருக்குன்னு இப்ப நமக்கு தெரியுது பாருங்க. இப்போ இது சத்ரபதி சிவாஜிக்கு இவர்கள் செஞ்ச ஒரு அவமானம்னு கூட நம்ம சொல்லலாம். அவன் ஆட்சியில இருக்க போய் அவன் அவமானப்படுத்தப்பட்டான். நீ சூத்திரன், உனக்கு ஆட்சி அதிகாரங்கள் உனக்கு கிடையாது, நீ ஆட்சி பண்றதற்கு ஒரு லாயக்கு இல்லாத ஆளு அப்படின்னு சொல்லி நீ மராட்டியத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னாக்க உன்னுடைய ஜாதி மாத்தணும், அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிளகா வரைச்சு அவனை இதெல்லாம் நம்பி, அந்த பிராமண குருக்கள் சொன்னதை நம்பி ஜாதி மாற்றத்துக்காக ஒத்துக்கிட்டான். அதுக்காக பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்தான் பிராமண குடும்பங்களுக்கு. எத்தனையோ குடும்பங்கள் செழிப்பா இருந்துச்சு. இதுல ஒரு தலைமை குருக்கள் இதெல்லாம் நீ கொடுத்ததெல்லாம் சரியா வராது, எனக்கு நீ எடைக்கு எடை தங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் எல்லாம் யாருடைய மக்களுடைய வரிப்பணங்க. இப்படி இந்த மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி கொள்ளையடிச்சதுனால மக்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டானாங்க. வறுமையில ரொம்ப எல்லா மக்களும் வறுமையில தள்ளாடினாங்க. கடைசியில அதாவது ஒரு கீழ் மட்டத்துல இருந்த ஒரு சிவாஜி தன்னுடைய திறமையினால மேல ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பிடிச்சு அந்த குருக்கள் தலையீட்டினால அவனை சரியான ஒரு சூப்பரான ஒரு வீரனா கொண்டு வர முடியல. கடைசியில அந்த மராட்டி அழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். மராட்டி வீரன் சிவாஜி ரொம்ப நொந்து போய் தான் கடைசி காலங்கள்ல இறந்து போனாப்புல. அதே இழிவு, அந்த இழிவு தான் இப்ப இங்க நடந்திருக்குது. நான் கௌரவப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி பல கோடிகள் செலவு பண்ணி இந்த சிலையை கட்டினாங்க. இந்த சிலை கலாச்சாரம் எப்போ ஒழிய போகுதுன்னு தெரியல. மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிளாட்ஃபார்ம்ல அந்த மராட்டியத்துல நீங்க பம்பாய்க்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். நான் நேர்ல போய் பார்த்துருக்கிறேன் அந்த ஏரியாக்கள்லாம். அந்த நடைபாதையில குடும்பத்தை வச்சுக்கிட்டு கொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு சின்ன ஒரு தார்பாயை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியாதா? இந்த சிவாஜிக்கு செலவு வச்ச பணம் ஒரு 100 கோடியே வச்சுங்க, ஒரு 200 கோடி இல்ல 3000 கோடி. 3000 கோடியில ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தாக்க ஒரு 500 1000 ஒரு 2000 வீடுகள் கட்டி கொடுக்கலாமா இல்லையா? அவன் கௌரவமா நிம்மதியா இருந்துட்டு போவான்ல. இப்படி தரகர்கள், இடைத்தரகர்கள், கட்சிக்காரன் அத்தனை பேரும் சாப்பிட்டு அந்த சிலை ஒண்ணும் இல்லாம ஒரு துணிக்கீழ கிடக்கு. இதே மாதிரிதான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை. அங்க நம்ம ஊர்ல திருவள்ளுவருக்கு சிலை. திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கிறது தான் நமக்கு அவரை கண்ணியப்படுத்தும். அவர் திருக்குறள் சாதாரண நூல் கிடையாதுங்க. அந்த அளவு அருமையான ஒரு வழிகாட்டி நூல் அது. எப்படி இந்த குர்ஆன், பைபிள் இப்படிலாம் இருக்குதுங்களோ அதே மாதிரி ஒரு காலத்துல இறைவனால் அருளப்பட்ட வேதமா கூட இருக்கலாம். யாருன்னு அது அந்த விவரங்கள்லாம் நமக்கு சரியா கிடைக்கப்படுதுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட அந்த நூலை எப்படி ஃபாலோ பண்ணும்
இப்ப குர்ஆன் இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் வந்து இறைவன் வாங்கி கொடுத்தா நம்ம சொல்றோம். அதுக்காக நபிகள் நாயகத்தோட உருவமா வச்சு வழிபடுறாங்களா? இல்ல அவருக்கு ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சிலை இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருடைய பெயருக்கு அவ்வளவு மரியாதை. அவர் சொல் செயல் அங்கீகாரம் எல்லாத்தையும் வந்து உலக முஸ்லீம்கள் ஃபாலோ பண்றாங்க. அது மாதிரி திருவள்ளுவரையும் நாம வந்து ஃபாலோ பண்ணணும். அவர் வந்து என்னென்ன சொன்னார், கற்க கசடரா தீனா சுட்டப்பும் உள்ளாரம் ஆறதை நாவினா சுட்டவடு, நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று, இப்படி வரிசையா திருக்குறள் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அதன்படி நம்ம வந்து நடந்து காமிக்கணும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கௌரவம். இல்ல அவருக்காக ஒரு நூலகம் திறக்கலாம். அவர் பேர்ல நூலகத்தை வந்து இலவசமா எல்லா மக்களும் வந்து படிக்கிறது மாதிரி ஆகலாம். இல்ல அநாத ஆசிரமங்கள், திருவள்ளுவர் பேர்ல அநாத ஆசிரமங்கள் நிறைய ஓபன் பண்ணலாம். இந்த சிலையை வடிச்சு அது என்ன, அதனால என்ன நன்மைகள்னு என்ன தெரியல. வல்லபாய் பட்டேலுக்கு பாருங்க 3000 கோடியா, அதுல எத்தனை சாப்பிட்டானுங்கன்னு தெரியல. அவரு இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு 2 நாள் கூட்டம் கூடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு கூட அந்த அமௌண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால யாருக்கு என்ன பலன், என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது. அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த சிலை கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமான ஒண்ணு. அதை வந்து நாம வந்து ஊக்குவிக்க கூடாது. யாரு செஞ்சாலும் சரி, அது நம்ம திருவள்ளுவரா இருக்கட்டும், வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், சத்ரபதி சிவாஜியா இருக்கட்டும், இப்ப அந்த சிலையை திரும்ப புனரமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 1000 கோடி இப்ப எடுப்பாங்க. நம்ம வரி பணத்துல தான் எடுப்பாங்க அதிகம். அதை எடுத்து அதுல பாதி ஒரு 1000 கோடினா 500 கோடிக்கு இப்ப செஞ்சு விட்டு பாக்கி 500 கோடி அமைக்கிடுவாங்க. இது நடக்கிறது. கேட்டாக்க பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போங்க, என்ன பண்றது.